2, 11, 20, 29 தேதியில பிறந்தவங்களா நீங்க? அப்படின்னா இந்த விஷயம் உங்கள பத்தி தான். கவனமா கேளுங்க. நம்பர் 2 வைப்ரேஷன் உள்ளவர்களுக்கு பெண்கள் ரசிகர்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். இதுக்கு காரணம் சந்திரன். சந்திரன் பாதிப்பு இவங்களோட வாழ்க்கையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால உங்க மனசு ரொம்ப சென்சிட்டிவ். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், உங்க மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அத கத்துக்கணும். இப்போ நீங்க நினைக்கலாம் 2, 11, 20, 29 தேதியில பிறந்த எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா? இல்ல. பவர் லெவல்னு பார்த்தா கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். அதுல முதல்ல வர்றது 11. இது எல்லாம் கிரகங்களோட ஆட்டம். ஜோதிடம், எண்கணிதம் மூலமா இந்த ரகசியங்கள புரிஞ்சுக்கலாம். நம்பர் 2னா சந்திரன். சந்திரன் மாதிரி நீங்க கூட மாற்றம் அடையும் மனசு உடையவங்க. நீங்க நல்லா கேட்பீங்க. கேட்கறதுக்கு மட்டும் இல்ல, புரிஞ்சுக்கவும் செய்வீங்க. அதனால தான் மக்கள் உங்ககிட்ட வந்து பேசணும்னு தோணும். உங்க உள்ளம் ரொம்ப பாசமா இருக்கும். ஆனா அதே நேரம் எமோஷனல் சீக்கிரம் மாறிடும். அதனால சில சமயம் கன்ஃப்யூஷன் ஆயிடுவீங்க. டிசிஷன் எடுக்க லேட் ஆகும். நீங்க யாராவது புதிய ஆளைய சந்திச்சீங்கன்னா, அவங்களுக்கு நீங்க அவர்கள உண்மையாவே புரிஞ்சுக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால தான் குறிப்பா பெண்கள் உங்கள ரொம்ப விரும்புவாங்க. உதாரணமா ஷாருக் கான், அவருக்கு பெண்கள் ரசிகர் ஏன் அதிகம் தெரியுமா? இந்த குணங்களால தான். அதே மாதிரி நம்ம விஜய் மாதிரி சில பேர்லயும் இந்த குணங்கள் காணலாம். நீங்க சண்டை, பிரச்சனை, யாரையும் காயப்படுத்துறது இவைகள்ல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. எல்லாத்தையும் அமைதியா பேசிக்கிட்டு தீர்வு காண்றது தான் உங்களுக்கு பிடிக்கும். அதனால தான் நீங்க நல்ல மீடியேட்டர். 2 பேருக்கும் சண்டை நடந்தா நீங்க போய் சமாதானம் பண்ணுவீங்க. உங்க பேசுற வார்த்தைகள்ல ஒரு ஹீலிங் பவர் இருக்கும். மக்கள் உங்ககிட்ட பேசினா ரிலீஃப் ஆகும். நர்சிங் மாதிரி கேர் எடுக்கிற வேலைகள்ல நீங்க ரொம்ப நல்லா செஞ்சுருவீங்க. ஏன்னா நீங்க மனசார கவனிப்பீங்க. நம்பர் 2 ஆதிக்கம் உள்ளவங்க பொதுவா அழகான லுக்குடன் இருப்பாங்க. பேசுறதுலயும் ஒரு ஸ்வீட் ஃபீல் இருக்கும். ஆனா ஒரு மைனஸ், சில நேரம் உங்க வார்த்தைகள் மற்றவங்களுக்கு ஹர்ட் ஆகலாம். அதனால நீங்களே கஷ்டப்படுவீங்க. பௌர்ணமி, அமாவாசை நேரத்துல உங்க எமோஷன்ஸ் அதிகமாகலாம். கோபம் கூட வரலாம். சில சமயம் டவுன் ஃபீலும் ஆகலாம். மனுஷன் உடம்புலையும் 70% நீர் இருக்குது. சந்திரன் எப்படி கடலில் அலைகளை பாதிக்கிறதோ அதே மாதிரி நம்ம மனசையும் பாதிக்கும். உங்களுக்கு கலை பக்கம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆக்டிங், பாடல், டான்ஸ், டிசைன், எந்த கலை ஃபீல்டில் போனாலும் வெற்றி கிடைக்கும். நீங்கள் ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட் ஆவீங்க. ஆனால் கவனிக்க வேண்டியது, நீங்கள் ரொம்ப எமோஷ்னல். அதனால் உங்கள் மனசு விஷயங்களை எல்லார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. சிலர் அதை யூஸ் பண்ணிக்கலாம். மெடிடேஷன் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப பேலன்ஸ் ஆகிடும். அது உங்களுக்கு ரொம்ப சூட் ஆகும். நட்புன்னு பார்த்தா நம்பர் 1, அதாவது 1, 10, 19, 28உடன் ரொம்ப நல்லா செட் ஆகும். அதே மாதிரி 3, 5, 7உடனும் நல்ல காம்பினேஷன் இருக்கும். ஆனால் 8உடன் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். லக்கி கலர்னா வெள்ளை ரொம்ப நல்லது. அதோட லைட் கிரீன் கூட உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் தரும். உங்க வாழ்க்கையில 2, 4, 5 சேரும் வருடங்கள் முக்கியமான மைல்ஸ்டோன் ஆகும். இந்த வருஷம் நீங்க வாழ்க்கை முழுக்க மறக்க முடியாத மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பா பண்ணுவீங்க. குறிப்பா நீங்க உங்க பீக் ஃபேஸ்ல இருக்கும்போது அது உங்களுக்கு ரொம்ப லக்கி ஆகும். சிலருக்கு குறிப்பிட்ட வருடங்கள்ல ரொம்ப பெரிய சேஞ்ச், சக்சஸ் வர வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் உங்களுக்கு டவுட் வரும். 2, 11, 20, 29 தேதியில பிறந்த லட்சக்கணக்கான மக்கள் எல்லாரும் ஒரே மாதிரியா? இல்ல. இதுல முக்கியமா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. 11ல பிறந்தவங்க மற்றவங்கள விட சீக்கிரம் சக்சஸ் அடைவாங்க. அவர்களில் சந்திரன் எஃபெக்ட் கொஞ்சம் குறைவா இருக்கும். ஆனா இருக்கிறது தான். மொத்தத்துல பார்த்தா இந்த எல்லா தேதிகளுக்கும் ஒரே மாதிரி குவாலிட்டிஸ் இருக்கும். ஆனா 11ல பிறந்தவங்க எமோஷன்ஸ் கொஞ்சம் பெட்டரா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஒரு முக்கியமான விஷயம், சந்திரன் எப்படி ஸ்டேபிளா இருக்காது, அப்படியே நீங்க கூட லைஃப்ல சேஞ்ச் விரும்புவீங்க. கெரியர், ஜாப், பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அடிக்கடி மாற்றிக்கிட்டு போவீங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் லைஃப் ஸ்டைல், ஹாபீஸ் கூட டைம் டு டைம் சேஞ்ச் ஆகும். ஏன்னா உங்களுக்கு சேஞ்ச் பிடிக்கும். ஆதிக்கம் 2ல் உள்ள இந்த 4 தேதிகளை பவர் அடிப்படையில் அரேஞ்ச் பண்ணினா, முதல் 11, அடுத்து 29, அதுக்கப்புறம் 2, கடைசியாக 20. 20ல் பிறந்தவங்க லைஃப்பில் சக்ஸஸ் கண்டிப்பாக அடைவாங்க. நல்ல பொசிஷன் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் லேட்டாக வரும். முடிவாக சொல்லணும்னா மேலே இருக்கிற ரெமிடியை ஃபாலோ பண்ணுங்கள். குறிப்பாக மெடிடேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது உங்களுக்கு சூப்பராக சூட் ஆகும். இதோட இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்படிப்பட்ட தகவல்கள் இன்னும் வேணும்னா தொடர்ந்து நம்ம ஆன்மீக தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.
நம்ம சேனல்ல பிடிச்சிச்சுன்னா